ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி வந்தோன்னா ஆல் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ நான் பப்ளிக் எக்ஸாமுக்காக 2025 2026 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ, சென்டம் பிளான் போடக்கூடிய வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஆதரவு 650 சப்ஸ்கிரைபர் வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். அதேமாரி வந்து கன்சிஸ்டண்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு ஃபாலோ பண்ணி நான் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஒரு வேல்யூபிளானது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் என்னை கண்டிப்பாக வந்து நான் கொடுக்குற கொஷின்ஸை மட்டும் படிங்கன்றேன். ப்ளீஸ் தயவுசெய்து அதை மட்டும் படிங்க. ஏன்னா 12ன்றது எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல். ஸோ அதனால ப்ளீஸ் அதை மட்டும் படிங்க, ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எனி டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட பிடிஎஃப் லிங்க் வேணுன்னா பிடிஎஃப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானே உங்களுக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லைன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் பயோவில் இருக்குது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணுறேன். ஸோ நான் சாப்டர் வைஸாக வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொடுத்துக்கிறேன். அண்டு தனியாக ஒன்றா 5 மார்க் கொஷின், டாப் 5 மார்க்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அதில் இருக்கிற 5 மார்க் மட்டும் படித்தா போதும். 5 மார்க் கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம், ஓகேவா? சரி, வாங்க வீடியோ வரலாம். ஸோ இதில் சாப்டர் வைஸில் சாப்டர் 1ல் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் சப் ரூட்டீன்ஸு, வாட் இஸ் மீட் பை ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன், ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ், ரெஸ்கியூ ஸ்டில் அண்ட் பியூர் ஃபங்க்ஷன்ஸ், சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ளீஸ் அதேமாரி கம்ப்யூட்டரில் நீங்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த ப்ராப்ளம்ஸ், அதாவது ஸ்ட்ரெல்லன் எக்ஸ் ஈக்குவல் டு எல்என்னு, எக்ஸ் ஈக்குவல் டு பிரிண்ட் ஏ ரிவர்ஸ் நம்பர், அதாவது ஒரு வெல்கம் கொடுத்துருவாங்க, அதை ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுங்கள் இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் இது பண்ணணும், ஓகேவா? அண்டு சாப்டர் 2ல் எது எது இம்பார்ட்டன்ட் நான் நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு சாப்டராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஸோ டைம் ரொம்ப பெருசாக போகும். ஏன்னா 17 சாப்டர் இருக்குது. ஸோ ப்ளீஸ் அதனால் நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துங்க. ஸோ இதோட பிடிஎஃபை நான் உங்களுக்கு டேரெக்டாகவே சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் படிச்சுங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்கிறது தான். ஸோ நான் எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுக்கிறோன்னா, ஸோ ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் அண்ட் அரியர் கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர் அண்டு ஸ்கூலில் நடத்தக்கூடிய ஃபஸ்ட்டு மிட்டம், செகண்ட் மிட்டம், ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, ரிவிஷன், மாடல் கொஷின் பேப்பர்னு சொல்லிட்டு இதை அனலைஸ் பண்ணிட்டு அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின், இது மூணுத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் இந்த அட்லீஸ்ட் இந்த கொஷின் மட்டும் படிங்க. ஸோ நான் இன்னும் பப்ளிக் எக்ஸாம் கிட்ட நெருங்க அந்த சப்ஜெக்ட் எக்ஸாம் நெருங்க நான் அதுக்கான டாப் 2 மார்க், டாப் 35 மார்க், 3 மார்க்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ எப்படி ஒன் டே நைட்லேயே பாஸ் ஆகலாம் அப்படின்றதுலாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் மிஸ் பண்ணுறேன். அதேமாரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த லைஃப் யாருக்கும் கிடைச்சிருக்காது. அதுன்னா உங்களுக்கு 2 வாட்டி பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கே இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய டேஸ் கேப் இல்லை. ஸோ உங்களுக்கு இருந்துக்குது. ஸோ மோஸ்ட்லி 11th கம்ப்யூட்டர் எக்ஸாம் 1 டே இருந்தது. 12th போன வருஷம் 2 டேஸ் தான் இருந்தது மேக்ஸிமம். ஸோ இப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏற்ற மாரி நாட்கள் ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் கம்ப்யூட்டரில் 2 நாள்லேயே ஒரு சில டாப்பர்லாம் சென்டமே பண்ணுறாங்க. ஸோ 4 நாள் இருக்குது. அவ்வளோதான், இந்த வாட்டி எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் நான் கொடுக்குற கொஷின்ஸ் மட்டும் படித்தா நீங்கள் ஒரு ஸ்லோனானாலும் சரி, ஸோ நீங்கள் தான் டாப்பர் ஆகலாம், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 3ல வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் லெக் பி ரூலு, குளோபல் ஸ்கோப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. அதுமாதிரி சாப்டர் 4ல் பார்த்துங்க. அண்டு சாப்டர் 5ல் பார்த்தீங்கன்னா ஸோ லெட்ரல் டிஃப்ரெண்ட் பிட்வீன் டோக்கன்ஸ். ஸோ எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுங்க. சாப்டர் 6, சாப்டர் 7, சாப்டர் 8 அண்டு சாப்டர் 9
ஸோ இது எல்லாமே ஒரு ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இது வரைக்கும் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி போதும். ஓகேவா? ஸோ நான் இதில் 2 மார்க் 3 மார்க்கும் கம்பைன் பண்ணி குடுத்துக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிற மாரி தெரியும் நான் குடுத்துக்கிற பிடிஎஃப்ல. ஸோ அதனால் நீங்க எதுவும் பயப்பட தேவையில்ல. அண்டு சாப்டர் 10, சாப்டர் 11, சாப்டர் 12 அதேமாரி வந்தோம்னா மோஸ்ட்டா நீங்க எந்தெந்த சாப்டர் பார்க்கணும்னா சாப்டர் 1, 2 மாரி 3, 4, 5 இது ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் பார்த்துட்டுங்க. அதேமாரி 10 சாப்டர் 8 சாப்டர் 8 ஓகேவா? அந்த மாரி சாப்டர் 10, 11, 12 அதுமாரி சாப்டர் 15, 16, 17 இந்த சாப்டர் கம்பல்சரி பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடா கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அத பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ சாப்டர் 14, சாப்டர் 15 ஸோ இதுதான் வேணா நானு அனலைஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இத வரைக்கும் நீங்க கம்பல்சரி பார்த்துங்க. ஓகேவா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இந்த அளவுக்கு யாரும் வந்தோம்னா மினிமைஸாவும் குடுக்க முடியாது. ஆனா இருந்தாலும் இத தவிர்த்து நான் உங்களுக்காக குடுப்பேன். ஸோ ப்ளீஸ் இந்த கொஷின்ஸ் மட்டும் படிங்க. அண்டு ஆல்ரெடி என்னன்னா 12த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸு, மேத்ஸு அதுக்கப்புறம் 13 டேஸ் ஸ்டடி பிளான் எல்லாமே போட்டுட்டேன். இப்போ என்னன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ வேணுன்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் நெறைய பேர் ஜாயின் பண்ணாம இருக்கீங்க. நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. www.easyeducationtipsblogspot.comனு இருக்குது. ஸோ அதில சர்ச் பண்ணி பிடிஎஃப் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நான் நெறைய போஸ்ட் போடுறேன். ஸோ அதையும் வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ப்ளீஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் படிக்க வைங்க. ஏன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து உங்களுக்கு வந்துன்னா அவங்களும் பாவம் தான். ஏன்னா இப்படி ஒரு யூடியூப் சேனலு இந்தமாரி சிம்பிளான கொஷின் படிச்சா மட்டும் போதும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு 100% வரக்கூடிய சென்டம்ப்ளான கொஷின்ஸ் குடுக்குறாங்க. ஸோ படிச்சா போதுன்றது அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோல சந்திப்போம்.